அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். குடும்ப தலைவிக்கெல்லாம் 1000 ரூபாய் எல்லாருக்குமே கிடைக்க போகுது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் பதிவு இருக்கேன். இதுக்கு எப்போ விண்ணப்பம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இந்த மகிழ்ச்சியை நான் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய பணியை செப்டம்பர் மாதம் 2023 அண்ணா பிறந்த தினத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு. இதன் அடிப்படையில விண்ணப்பங்கள் நிறைய கொடுத்தாங்க. 1,40,00,000 பேர் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்க. 40 லட்சம் பேருக்கு பெண்டிங் இருந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்ப எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதுதான் கடந்த சட்டசபையில பேசி சொன்னாங்க. சோ இப்ப என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, ஜூன் மாசம் முதல் வாரத்திலேயே இந்த விண்ணப்பங்கள் கொடுக்க போறதா சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்ப புதிய செய்தி இன்னைக்கு கேட்டீங்கன்னாக்கா, மே மாசம் 28ஆம் தேதியில இருந்தே விண்ணப்பம் கொடுக்க போறதா சொல்லிட்டு தகவல் செய்தி வந்திருக்குது. இந்த கேம்ப் எங்கெங்க போட போறாங்க கூடிய புதிய தகவல் வந்த வண்ணமே இருக்கிறதுனால இப்ப 40 லட்சம் பேருக்கு இந்த விண்ணப்பம் அச்சடிச்சு வச்சிருக்காங்க. 40 லட்சம் பேருக்கு விண்ணப்பம் கொடுத்து இதுல தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்க எல்லாம் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிற அடிப்படையில கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் நமக்கு வந்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்குது. இதனால மே மாசம் 28 இன்னும் இருக்கிறது ஒரு 4 நாள் பொழுது தான் இருக்கு. இந்த கேம்ப் எங்கெல்லாம் ஆரம்பிக்க போறாங்க, அதாவது இன்னும் ஊராட்சி மன்ற கட்டிடத்தில் ஆரம்பிக்க போறாங்க, இன்னும் சொல்ல வாக்குச்சாவடியில் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க, தாலுகா ஆபீஸ்ல ஆரம்பிக்க போறாங்க, கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆரம்பிக்க போறாங்க, இன்னும் சொல்ல மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் இருக்கு இல்லையா, ஆட்சியர் அலுவலகத்தில் ஆரம்பிக்க போற அடிப்படையில எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்க போறோம். காரணம் 2026 எலெக்ஷன் வரதை முன்னிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணையை முதலமைச்சர் வெளியிட்டு இருக்கிற அடிப்படையில யூடியூப் சேனல் சொந்தங்களை, தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களே, தமிழக மக்களே, உங்களுக்கான இந்த ஒரு அருமையான வீடியோ உங்களுக்கு நிச்சயமா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் இது வச்சு 2 வருஷமா நமக்கு பணம் வரலையோ, இனிமே நமக்கு வரும். இதே ஆட்சி திரும்பவும் வந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த ஆட்சியில திரும்பவும் 1500 2000 ரூபாயா கூட மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க கூடிய ஒரு செய்திகளும் நமக்கு வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் இப்போதைக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை நமக்கு கிடைக்க போகுதுங்க கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதன் அடிப்படையில் மே மாசம் 28 இன்னொரு 5 நாள்ல விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பணி ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் தமிழ்நாடு அரசிடம் இருந்து வந்திருக்கிற அடிப்படையில் என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வீடியோ போடுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கலாமே, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் மகளிர் தொகை உரிமை தொகை வாங்குறீங்களோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு இல்லாம எல்லாருமே சந்தோஷப்படுங்க. எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.